வணக்கம் நண்பர்களே. சேனல் அக்கம் சார்பாக ஆர்டிஎஸ். இன்று மரியாதைக்குரிய கண்ணியத்திற்குரிய மறைந்த காகிதம் இல்லத் அவர்களுடைய பிறந்த நாள். மிகுந்த மதிப்புக்குரியவர் அவர். அரசியலிலே நேர்மையும் பொது வாழ்க்கையில் தூய்மையும் கடைபிடித்தவர். சுதந்திர போராட்ட காலத்தில் காங்கிரஸில் இருந்து சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டவர். 35, 36, 40 இந்த காலகட்டங்களில். அதுக்கப்புறம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆரம்பித்தோன்னா அதில் சென்னை மாவட்டத்தினுடைய தலைவராக பணியாற்றியவர். சுதந்திரத்துக்கு பின்னாடி பாகிஸ்தான் பிரிந்ததுக்கப்புறம் இவர் இந்த துணைக்கண்டத்தில் இதை யார் தொடர்வது என்ற ஒரு கேள்விக்குறி எழுந்த பொழுது எல்லாருமே இங்கே இதை தொடரக்கூடாது அப்படின்ற ஒரு நிலையை தான் அன்றைய காங்கிரஸ் சார்ந்த நேரு முதல் கொண்டு வல்லபாய் பட்டேல் முதல் கொண்டு அப்படி தான் அந்த நேரத்தில் அவங்களுடைய இதெல்லாம் இருந்தது. இது இங்கே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஆனால் இந்த இயக்கம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்ற பெயரில் இது இயங்கும் இந்திய துணைக்கண்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடிட்டோரியத்துக்குள்ளே வச்சு இவர் அறிவித்து அதை வழிநடத்தி எதிர்கட்சி தலைவராக அமர்ந்தவர். அன்னைக்கே பல பிரச்சனை இருந்தது. அன்னைக்கே நேருவினுடைய அமைச்சரவையில் இருந்த வல்லபாய் பட்டேல் இந்தியாவினுடைய இரும்பு மனிதர் என்று சொல்லக்கூடிய இன்றைக்கி அவரை தான் இவங்கெல்லாம் அங்கங்கே பெரிய பெரிய செலவு வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அவர் அன்றைக்கே ஒரு பிரதம அமைச்சர் முன்னாடியே இருந்துட்டு இந்த நாட்டை விட்டு நீங்கள் போங்க, உங்களுக்கு தான் பாகிஸ்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கு பாராளுமன்றத்திலே சொன்னவர். அதற்கு அவர் அழகாக பதில் சொல்லியிருந்தார் அன்றைக்கி. அந்த நேரத்தில் ஒரு பிரதமர் அமைச்சருக்கு முன்னாடியே எங்களை ஒரு மாதிரி இந்த இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு எறும்பை கூட வெளியே போ என்று சொல்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கே பாராளுமன்றத்தில் பேசினவர். மிகுந்த மரியாதைக்குரியவர். இன்னைக்கு அப்படி ஒரு தலைவர்லாம் இந்திய துணைக்கண்டத்திலே இல்லைன்னு சொல்லலாம். இன்றைக்கி அன்றைய காலகட்டங்களில் கூட பேரறிஞர் அண்ணா இவரை ரொம்ப அழகாக பயன்படுத்திக்கிட்டார். சாயிபுன்னு சொல்லிட்டு பெரியார் முதல் கொண்டு காமராஜர் முதலமைச்சரானதான் குடியாத்தம் தொகுதியில் நிற்கும்போது அவர் 6 மாதத்தில் நின்று ஜெயிச்சா ஆகணும். குடியாத்தத்தில் காமராஜர் போகும்போது எல்லா அவர் இஸ்லாமிய பகுதிகளில் போகும்போது பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பகுதியாக இருந்ததுனால அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லா வீடும் பூட்டி கிடக்குதான். பெரியார்கிட்ட போய் சொல்கிறாரு காமராஜர், இங்கே போனேன் எல்லா வீடும் பூட்டி கிடக்குது, மக்களே இல்லை, அங்கே ஒரு இதாக இருக்குதுன்னு. அப்போ தான் சொன்னாராம் காமராஜர் சொன்னாராம், பெரியாருக்கு காமராஜர்கிட்ட சொன்னாராம், அந்த வீட்டினுடைய சாவி சாயிபு கையில் இருக்கு, நீங்கள் போய் சாயிபை போய் பாருங்க அப்படின்னாராம். அப்போது அதன் பிறகு அவர் வெற்றி பெற்றார், முதலமைச்சராக தொடர்ந்தார் அப்படின்றது ஒரு விஷயம். அந்த மாதிரி அவருடைய சொல்லுக்கு அன்றைய அனைத்து சமூகத்துக்குமானவர் ஒரு தனிப்பட்ட ஒரு சமுதாயத்துக்குரிய தலைவர் மட்டுமல்ல, இந்த தேசத்தினுடைய தலைவர் அவர். அதனால தான் அவருடைய பேரில் ஸ்டாம்ப்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு இந்த பேரறிஞர் அண்ணா அந்த பக்கமாக செங்கல்பட்டு வழியாக அப்படி போகும்போது அப்படி போனாக்கா காரை ஒரு ஓரமாக நிறுத்தி ரோட்டை கடந்து அந்த சாய்பு இருக்கக்கூடிய அந்த குடிசை வீட்டில் போய் அவரை பார்த்துட்டு தான் போகிறான் பேரறிஞர் அண்ணா. அதே மாதிரி அந்த குரம்பேட்டை பகுதியில் அவர் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கெல்லாம் பார்த்தாக்கா நம்ம அவசர கதியில் எவ்வளோ ஒரு பெரிய இதில் ரயில்வே ட்ராக்கெல்லாம் நம்ம கடந்து ஓடி போயிடுவோம். அன்றைக்கு கூட அப்படி இப்போ ஒரு பெரிய ஒரு அரண் இன்றைக்கெல்லாம் அங்கங்கே காம்பவுண்டெலாம் இருக்குது ரயில்வே ஸ்டேஷனில். அந்த மாதிரி நேரத்தில் கூட
அப்படியெல்லாம் வந்து ஒரு மனிதர் வந்து இருக்கிறாருறது பெரிய ஆச்சரியம். அப்படி கடந்து போயிடலாம். நம்ம எவ்வளோ போயிடுறோம், இன்னைக்கு கூட போயிடுறோம். திடீர்னு ஒரு இடத்துல அப்படி கிராஸ் பண்ணி அப்படி போயிடுறோம். அந்த நடைமேடை வழியாகத்தான் அவர் வந்து அந்த மின்சார வண்டிக்கு போவாராம். மேலே ஏறி தான். ஒரு அப்பழுக்கு இல்லாத ஒரு அரசியல்வாதி. அவருடைய மகன் வந்து மியான்கான் அவர்கள் வந்து மருத்துவ இதில் வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது அது முதலமைச்சருடைய காது அன்னைக்கு காதுக்கு எட்டியது. அன்றைய இருந்த பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய காதுக்கு எட்டியது. அப்போ இந்த மாதிரி கேட்கும்போது சாஹிபு மகனா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவருக்கு சீட்டு கொடுப்பா. அப்போ சொன்னாரா தன்னுடைய மகனை, சாஹிபு மகன் என்ற ஒரே காரணத்துக்காக உனக்கு சீட்டு கிடைக்கக்கூடாது. உன்னுடைய தனிப்பட்ட திறமையால் தான் வந்து இந்த சீட்டு கிடைக்கணும்னு அவர் அந்த டாக்டர் படிக்கக்கூடிய அந்த வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு. பின்னால் வந்துட்டு எம்ஜிஆர் அவர்கள் வந்து அவரை வந்து எம்எல்சி எல்லாம் ஆக்கி வச்சுருந்தார், மியான்கான் அவர்களே. நான் அப்படி ஒரு 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 மனிதர் வாழ்ந்த இன்னைக்கெல்லாம் வந்து எவ்வளோ பேர் எதோ இப்போ பிறந்த நாள்லாம் ஒரு 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 தகுதியற்ற மனிதர்களுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து பிறந்த நாள் அரசு சார்ந்த இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு. அதெல்லாம் வந்து நம்ம இன்னைக்கு பாரு ஒரு மக்களுக்காக வாழ்ந்த தலைவனுக்கும் ஒரு 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 சில தலைவர்கள் வந்து தன்னை வளர்த்துக்கிட்டாங்க, தன்னுடைய குடும்பத்தை வளர்த்துக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட தலைவர்களுக்கு வந்து பெரிய பெரிய விழாக்கள் நடக்குது இன்னைக்கு எங்கே பார்த்தாலும். இப்படியெல்லாம் இருக்குது. இந்த இதில் வந்து அப்படிப்பட்ட ஒரு மனிதர் வந்து இப்போ இந்த நாள் வந்து அவருடைய கண்ணியத்துக்குரிய காகிதமில்லத்தவருடைய பிறந்த நாள். இஸ்லாமிய சமூகம் வந்து ஒன்றுபட்டு ஓர் அணியில் நிற்கணும். அதைத்தான் அவர் வந்து அன்னைக்கு வந்து விரும்பினார். அன்னைக்கே வந்து இந்த இயக்கத்தை வந்து அவர் இருக்கிற காலகட்டங்களிலே உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணவர் தான் நம்ம மரியாதைக்குரிய நம்ம கலைஞர் அவர்கள். அன்றைக்கி இப்போ பல நிலையில் வந்து இஸ்லாமிய சமூகம் வந்து பிளந்து கிடக்குது. இப்போ ஒரு கணக்கு பார்த்தாக்கா 40-50 இயக்கங்களுக்கு மேலே